லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கொய்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய தினார் மதிப்பை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 980 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 288 ரூபாய் 1% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 317 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 369 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 67 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 422 ஃபீல்ஸ். தங்க விலை ஃபிலிஸ் கணக்கில் கம்மியாகிச்சு, மறுபடியும் அதிகரிச்சிருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில். ஒரு செகண்ட் அப்படியோ திரும்பி பார்த்துச்சு பாருங்க. அந்த கேமரா லைட்டாக சும்மா வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கே அடி வைத்த கலக்கிச்சு. வெளியில் போனீங்க சோலி முடிஞ்சது. இதோ 6 நபர்கள் கைது. சாராய தொழிற்சாலை நடத்தியவர்கள். அதிரடியான நடவடிக்கை. வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க. 61 வயதுடைய தொழிலாளர் இறந்த சம்பவம். சம்பளம் எல்லாம் இனிமேல் ஆன்லைன் தான். சம்பளம் குறையக்கூட டைமுக்கு வராத பிரச்சனையே இல்லை. இதோ குடும்பங்களுடன் இணையும் 2 வருட காலங்களுக்கு பிறகு இஸ்ரேல் கைதிகள், பாலஸ்தீனிய கைதிகள் அவங்க குடும்பத்தோடு இணையும் ஒரு அற்புதமான காட்சி. அல்ஹம்துலில்லாஹ், அமைதியின் சின்னம் இதுவே. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். மெத்தாலஜிஸ்ட் இசா அல் ரமதான் வானிலை ஆய்வாளர் 18 டிகிரி செல்சியஸ் எதிர்வரும் புதன்கிழமையிலிருந்து வெப்பநிலை முழுதாக குறைவடையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வெப்பநிலை குறைவின் போது லேசாக மழை தூறல்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தயாராக இருங்க. அதே போல் ஈஜிப்தில் 3.4 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது. தொடர்ந்தும் நிலாதிர்வுக்கான அச்சம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அரபு நாடுகளில். குவைட் எம்ப்ளாயர்ஸ் கெட் நியூ சேலரி டிரான்சாக்ஷன்ஸ். இதில் நிறைய பிரச்சனைகள் ஆரம்பத்துலேருந்தே நம்மளுக்கு இருக்கிறது. நேரத்துக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லைன்ற ஒரு பிரச்சனை. அதுலேயும் மெயினாக நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பளத்தை வாங்கினாலும் அது சரியாக நம்மளுக்கு முழு சம்பளமாக கொடுக்காத பிரச்சனை. குவைத் முதலாளிகள் டிஜிட்டல் சம்பள கண்காணிப்பு அமைப்பின் ஊதிய வெளிப்படை தன்மையை புதிய கருவியை பெறுகின்றனர் அப்படின்ற மாதிரி புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. மனித வளத்துக்கான பொது ஆணையகம் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு சம்பளம் டிஜிட்டல் முறைமையில் வழங்கப்படும் போது குறைச்சி தந்தாலும் சரி அல்லது லேட்டாகி தந்தாலும் சரி ஆதாரம் அங்கேயே இருக்கும். சந்தோஷம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எல்லாத்தையுமே பேன் பண்ணியிருக்கிறாங்க. மதம் சம்பந்தப்பட்ட கலாச்சாரங்களாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள், இப்போ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எந்த ஒரு விடயங்களும் பாடசாலைக்குள்ளே வரக்கூடாது. பாடசாலைகளில் கல்வியை தவிர வேறு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு புதிய சட்டத்தையே கொண்டு வந்திருக்கிறாங்க.
அல் முத்தலா பகுதிகளில் கிட்டத்தட்ட 61 வயதுடைய வெளிநாட்டவர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்டு சடலமாக தன்னுடைய அறையில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிகாரிகள் விரைந்து வந்து ரூம் கதவு திறந்து உள்ளே போய் பார்க்கும்போது அவர் இறந்து கிடந்திருக்கிறார் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. குவைத் குடிமகன் ஒருவர் உடலை கண்டுபிடித்து பிறகு உள்துறை அமைச்சகத்துக்கு தெரியப்படுத்தியதாகவும் இது சம்பந்தமான மற்றும் உடல்கூறு ஆய்வு பணிகள் நடந்து வரதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் எந்த காரணத்தை கொண்டும் உயிரை விட்டுறாதீங்க. அதே மாதிரி வயது கூடினா வெளிநாடுகளுக்கு வாரத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்கள். குவைத்துக்கு இனிமே பண மழை கொட்ட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா ஆயில் செக்டாரில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகி இருக்குது. குவைட் ஆயில் வரலாற்றிலேயே 350 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய்க்கு சமமான இருப்புடன் கூடிய புர்கான் கடல் வயலில் இயற்கை எரிவாயு கிடைத்துள்ளது. இதோ அடுத்த கட்ட சிக்கல் தலைவலி. பேச்சுலர்ஸ் எங்கெங்கே தங்கி இருக்கிறீங்களோ, பேச்சுலர்ஸ்கள் குடியிருப்பு பகுதிகள், குவைத்தி குடியிருப்பு பகுதிகள், ரெசிடென்டல்ஸ் ஏரியாவில் தங்கி இருந்தீங்கன்னா அதிரடியாக கைது பண்ணுவாங்க. அங்கீகரிக்கப்படாத குத்தகைக்காரர்கள் குடும்ப வீடுகள் மதிப்பை இது பாதிக்கின்றதால் குவைத்தின் குடியிருப்பு பகுதிகளில் வெளிநாட்டினர் இளங்கலை வீடு வசதி கொடுப்பது தடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இளைஞர்கள் பேச்சுலர்ஸ் குடியிருப்பு பகுதிகளில் தங்கக்கூடாது அப்படின்ற ஸ்ட்ரிக்டான சட்டத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பல இடங்களில் சோதனைகள் வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கொஞ்சம் கவனமாகவே இருங்க. 6 ஆசிய நாட்டவர்கள் லோக்கல் ஒயின் ஃபேக்ட்ரி நடந்துக்கிட்டு வந்தவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா இப்போ வந்திருக்கிற ஸ்மார்ட் வண்டியில் ஏறி உள்ளே பார்க்குறாரு. அவர் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வீடியோவில் ஒரு காட்சி வரும் பாருங்கள், நான் ஃபுல் வீடியோவையும் போட்டுக்கிறேன். அப்படியோ திரும்பி பார்க்கும் பாருங்கள், இந்த கேமரா அப்படியோ உள்ளுக்குள்ளே அடிக்கொடல நடுங்க வைக்குது. ரொம்ப கவனம். இனிமேல் நம்ம ரோட்டில் எக்காமல் இல்லாமல் போனாலும் சரி, ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் சரி, நம்மளுடைய ஃபோட்டோவோ இல்லை நம்மளுடைய எவிடன்ஸோட நம்ம தேடப்படும் குற்றவாளியாக இருந்தாலும் சரி, லபக்குன்னு பிடிச்சி கொடுத்துரும். அப்படி ஒரு ஸ்மார்ட் ஏஐ இன்டெலிஜென்ஸ் வெஹிக்கிள் தான் இது. ஓடவும் முடியாது, எங்கேயும் ஒளியவும் முடியாது அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வண்டியை போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்கன்னா போகிற வார எல்லாரையுமே அது ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஜூம் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் யார் போனாலும் சரி, தேடப்படும் குற்றவாளிகளோ இல்லை சட்டத்துக்கு அவசியமானவர்களாக இருந்தால் இது 360 டிகிரி ஃபுல்லாகவே சுற்றி வர எல்லா பக்கமும் கேமரா வச்சுருக்குறாங்க. எல்லா கேமராவிலும் ஸ்கேன் ஆகும். அது போதாதுன்னு இது அப்படியோ திரும்பி பார்க்குது பாருங்கள், லைட்டாக அடிக்கொடல் நடுங்க வைக்குது. யாராவது தப்பு பண்ணிட்டு வெளியில் நடமாட்டி தெரிஞ்சிங்கன்னா சோழி முடிஞ்சது, அவ்வளவுதான். இனிமேல் எப்படியுமே தப்பிக்க முடியாது, பிடிச்சிருவாங்க. ஷார்ம் அல் ஷேக் பீஸ் சமிட் ஈஜிப்தில் நடைபெறுது. குவைத்துடைய மன்னர் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் உட்பட. அதே போல் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, நான் வரமாட்டேயா, நான் பேசும்போது நீங்கள்லாம் எந்திரிச்சு போனீங்கள்ல, நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த டைமில் கோபத்தை வெளிக்காட்டி இருக்கிறாரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. அதே போல் பீஸுடைய தலைவர் அப்படின்ற மாதிரி கூச்சலிடக்கூடிய சத்தங்கள் டெல் அவீவில் கேட்ட வண்ணம் இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் வாழ்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பாலஸ்தீனிய குடும்பங்களும் இஸ்ரேலிய குடும்பங்களும் அவங்க 2 வருடம் கழித்து இப்படிப்பட்ட சிறை கைதிகள் அனைவரையும் விடுவித்ததை அடுத்து குடும்பங்களோட ஒன்றிணையும் ஒரு ஆனந்தமான காட்சி பார்க்கக்கூடியது இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இனி வரும் காலங்களையாவது யுத்தம் என்றது இல்லாமல் இந்த மக்களுக்கிடையே அமைதியும் சுபீட்சமும் நிலவட்டும். வீடியோ காட்சிகள் இருக்குது, பிடிச்சவங்க பாருங்கள். هذه اللقطات الحية والمباشرة
لقمة شرم الشيخ، وخاصة قمة شرم الشيخ للسلام، ووصول ممثل حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه، سمو الشيخ أحمد عبد الله الأحمد الصباح رئيس مجلس الوزراء إلى جمهورية مصر العربية الشقيقة لترأس وفد دولة الكويت المشارك في قمة شرم الشيخ للسلام. مشاهدينا الكرام، هذه اللقطات الحية والمباشرة من قمة شرم الشيخ للسلام تدل على أهمية هذه القمة وعن مخرجات هذه القمة والالتزام بوقف إطلاق النار لغزة وإعادة إعمار غزة بإذن الله تعالى، وأيضا وصول المساعدات الإنسانية، وأيضا وهذا يدل على أهمية دولة الكويت في المشاركة في حل القضية الفلسطينية بجميع مجالاتها ومحافلها. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.